ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2026 எஸ் பாஸ் இ பாஸ் சிங்கப்பூர்ல ரெண்டுத்துக்குமான டிஃபரெண்ட் என்ன, எவ்வளவு சேலரி வித்தியாசம், நீங்க என்ன படிச்சிருந்தா எந்த வேலைக்கு போகலாம், இன்னைக்கு பேசிக் என்னன்றது டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இல்ல சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்ல சிங்கப்பூர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், சிங்கப்பூர் ரிலேட்டடான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், நீங்க வந்து ஒர்க் பர்மிட்ல சிங்கப்பூர்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இ பாஸ் போறது ரொம்ப கஷ்டம். அடுத்து எஸ் பாஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எஸ் பாஸ் அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட டிப்ளமோ இல்லனா ஐடில நைடெக் இல்ல ஹையர் நைடெக் இந்த கோர்ஸ் சர்டிபிகேட் இருந்தா போதும், நீங்க வந்து எஸ் பாஸ் அப்ளை பண்ணலாம். எஸ் பாஸ் புதுசா அப்ளை பண்ண போறணும் அப்படின்னா மினிமம் சேலரி $3,800. ஓகேங்களா? 3,300ங்கிறது சர்வீஸ் செக்டர், 3,800ங்கிறது ஃபைனான்சியல் செக்டர். ஓகேங்களா? இல்ல நான் வந்து இ பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா உங்களோட மினிமம் சேலரி 5,000 உங்க கம்பெனில $5,000 போட்டா மட்டும்தான் உங்களுக்கு இ பாஸ் வந்து புது அப்ளிகேண்ட்டுக்கு வந்து அப்ரூவலே ஆகும். மேபி கம்பெனில $5,000 போட்டு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு சேலரி கம்மி பண்ணி கொடுக்குறாங்களா என்னன்றது அது உங்க லக்க பொறுத்து. ஓகே கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேலரி சொல்லியாச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ் பாஸுக்கு டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ கோர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போதும், ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இது வந்து எஸ் பாஸுக்கு தேவையானது. இ பாஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிகிரி வேணும். டிகிரி இருந்தால் இ பாஸ் ஈஸியாக அப்ரூவல் ஆகும். சேலரி மினிமம் 5,000. லெவி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ்க்கு கம்மியாக வரும். இ பாஸ் எஸ் பாஸ் மாதம் மாதம் வரும். இல்லை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை சேர்த்து மொத்தமாகவும் கட்டலாம், இல்லை மாதம் மாதமும் உங்கள் டேக்ஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இ பாஸோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பாஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எஸ் பாஸ் ஒர்க் பர்மிட் பார்த்தீங்கன்னா அந்த பர்மிட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அதிகபட்சம் எஸ் பாஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து 1 வருஷம் அப்ளை பண்ணலாம், இல்லை 2 வருஷம் அப்ளை பண்ணலாம், ரினியூவபிள். ஓகேங்களா? இ பாஸ் வந்து 3 வருஷம். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கோங்க. எஸ் பாஸுங்கிறது மிட் லெவல் லைக் சூப்பர்வைசர், இன்ஜினியர் அந்த மாதிரி. இ பாஸுங்கிறது மேனேஜர், டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி லெவல். ஓகே கைஸ், எஸ் பாஸுக்கு வந்து கோட்டா கம்பெனிக்கு கம்பல்சரி வேணும். கோட்டா இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இ பாஸுக்கு கம்பெனியில் கோட்டா இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஒரு கம்பெனியில் எத்தனை இ பாஸ் கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சேலரி அவ்வளோ கொடுக்கணும். ஆனால் இ பாஸுங்கிறது ஒரு கம்பெனியில் அவங்க எடுக்கிற ப்ராஜெக்டை பொறுத்து தான் இ பாஸ் வந்து கோட்டா கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் கோட்டா எஸ் பாஸில் வந்துட்டு நான் 3 மாதத்தில் போகிறேன் 2 மாதத்தில் போகிறேன்லாம் போக முடியும். எஸ் பாஸ்ல மினிமம் சேலரி எவ்வளோன்னு சொல்லியாச்சு. எஸ் பாஸ்க்கும் ஒர்க் பர்மிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் வந்துட்டு சேலரி வந்து ரொம்ப கம்மி. எஸ் பாஸ்ல நீங்க வந்து பிஆர் அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து உங்க கம்பெனி நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்க கம்பெனி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா நீங்க வந்து பிஆர் அப்ளை பண்ணலாம். ஏன்னா சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட் இதெல்லாம் கீழே, அதுக்கு மேல எஸ் பாஸ், அதுக்கு மேல இ பாஸ், அதுக்கு மேல பிஆர். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஏதோ நான் எஸ் பாஸ்ல இருக்கேன். இந்த எஸ் பாஸ் வர்றதுக்கே எனக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு. நான் 2010ல இருந்து 2019 வரைக்குமே நான் ஒர்க் பர்மிட்ல தான் இருந்தேன். 2019 தான் எனக்கு எஸ் பாஸ் கிடைச்சிச்சு. இப்போ 6 வருஷமா எஸ் பாஸ்ல இருக்கேன். என்கிட்ட எந்த சர்டிபிகேட்டும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் மெயினாக வச்சு தான் நான் எஸ் பாஸ்லேயே மாறினேன். இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கேன் சிங்கப்பூர்ல. இதை வச்சு நான் வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பிஆர் ட்ரை பண்ணுவேன். கிடைக்கலன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ட்ரை பண்ணாம விடுறது தான் என்னை பொறுத்தளவுக்கு முட்டாள்தனம். ஸோ நான் கண்டிப்பா பிஆர் அப்ளை பண்ணுவேன். கடவுள் புண்ணியத்துல கிடைக்கும்னு வேண்டிக்கங்க. நீங்க ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சர்டிபிகேட் இருக்கு, டிப்ளமோ இருக்கா, இல்ல டிகிரி இருக்கா, இல்ல ஐடி இருக்கா, இல்ல ஊர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, கம்பெனி உங்களுக்கு எவ்வளவு ஆஃபர் பண்ணுது, இதெல்லாம் தெரியாம ஏஜென்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க எதுனாலும் பரவாயில்ல ப்ரோ, காசை மட்டும் கட்டுங்க, உங்களுக்கு பாஸ் எல்லாம் ஈஸியா அப்லோட் பண்ணி கொடுத்துடலாம், அப்ளை வந்துடும் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கஷ்டம். இதை பத்தி தெரியலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா இன்டர்நெட்ல போய் செக் பண்ணுங்க. ஏஜென்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வேற ஏதாவது டவுட்னாலையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வீடியோஸ் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நாங்களாம் சேனலை ரன் பண்றேன். ஏன்னா நான் 2010ல வரும்போது இதை போய் படி, இதை பண்ணுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரோட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ரெகுலராக அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். பை பை கைஸ், குட் லக்.